வாங்க மக்களே, தமிழ்நாட்டில் மீண்டும் ஆற்று மணல் குவாரிகள் திறக்கப்படுமா? கடந்த ஆட்சி காலங்கள்ல ஆற்று மணலை அள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயங்கிட்டு வந்த அனைத்து ஆற்று மணல் குவாரிகளையுமே பாத்தீங்கன்னா முழுமையா மூடிட்டாங்க. தமிழ்நாட்டுல ஒரு சிங்கிள் யூனிட் ஆற்று மணல் கூட பாத்தீங்கன்னா கிடைக்கல. இப்போ எங்க வீட்டுக்கே பாத்தீங்கன்னா எம் சாண்டு பி சாண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணி முழு பில்டிங்குமே கட்டி முடிச்சோம். தமிழ்நாட்டுல கட்டுமான பணிக்கான மணல் தேவை அதிகமா இருக்கு. போதுமான அளவு மணல் இல்லாததுனால பாத்தீங்கன்னா மக்கள் தவிக்கிறாங்க. அதுக்காக மீண்டும் நாங்க மணல் குவாரியை செயல்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டுல தண்ணீர் பிரச்சனை பாத்தீங்கன்னா பெரும் பிரச்சனையா தலை வச்சு ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் இந்த மேகதாது இஷ்யூனால டெல்டா விவசாயிகள்லாம் ஆல்ரெடி பாதிப்பட்டு இருக்காங்க, அந்த ஆற்றுல தண்ணி திறந்து விடாம. இன்னொரு பக்கம் குறுவை சாகுபடிக்கும் போதுமான நீர் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு குறுவை சாகுபடி விவசாயமும் பாதிப்படுது. இன்னொரு பக்கம் பருவநிலை மாற்றத்தால நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமாயினே போகுது. இப்பவே பாத்தீங்கன்னா தண்ணீருக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், வெயில் நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஆத்து மணல் குவாரிகளை நீங்க மீண்டும் திறந்து விட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்து மணல்கள்லாம் அள்ளப்பட்டு நிலத்தடி நீர் கண்டிப்பா பாதிப்படையும், விவசாயமும் கண்டிப்பா பாதிப்படையும். இவ்வளவு பிரச்சனையின் நடுவுல நீங்க அதை திறந்து விடுறீங்க, ஒரு கவர்மெண்ட் திறந்து விடுது அப்படின்ற பட்சத்துல எனக்குள் எழும்புற சில கேள்விகள் தான் நான் இந்த முன்வைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க ஓபன் பண்ற இந்த மண் குவாரியில் அள்ளப்படும் மணல்கள் வெறும் தமிழ்நாடு கட்டுமான பணிக்கு மட்டும்தான் பயன்படுமா? அண்டை மாநிலங்களுக்கு போகாதான்? ரெண்டாவது விஷயம், நீங்க எப்படி அந்த மணல் குவாரிகள் நீங்க விட்டீங்கன்னா டெண்டரை விட்டு ஏதோ ஒரு முதலாளிகள் தான் எடுத்து நடத்த போறாங்க. அந்த முதலாளிகள் நீங்க குறிப்பிட்ட அளவை தாண்டி அந்த மணல் எடுக்காம இருப்பாங்க அப்படின்னு நம்ம இன்சூர் பண்ண முடியுமா? கேள்விக்குறிதான். ஸோ மக்களே, நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல மீண்டும் மணல் குவாரிகள் வேணுமா வேணாமா? இதனால பாத்தீங்கன்னா பாதிப்புகள் இருக்குதா இல்லையா அப்படின்னு நீங்க மறக்காம உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.